கராச்சி ஏர்போர்ட்டுக்கு வெளியில் 2 சைனீஸ் என்ஜினியர்ஸ் பாம் பிளாஸ்டில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் அதை டைம் டெஸ்டட் அலையாச்சே. எப்போ பாகிஸ்தானுக்கு பிரச்சனைனாலும் சீனா முதல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் சீனர்களுக்கு பாகிஸ்தானில் பாதுகாப்பே கிடையாது. எப்போ சைனீஸ் போனாலும் அங்கே பாகிஸ்தானி ஆர்மியோடைய இல்லை போலீஸோடைய ஹெல்ப்போட தான் போக முடியும், இல்லைன்னா அவங்க கொல்லப்படுறார்கள். இப்படி பாகிஸ்தான் கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. ஆனால் சைனீஸால் ஏன் பாகிஸ்தானில் சேஃபாக இருக்க முடியல? இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய தினம் பாகிஸ்தானில் உள்ள கராச்சி ஏர்போர்ட்டுக்கு வெளியில் 2 சைனீஸ் என்ஜினியர்ஸ் பாம் பிளாஸ்டில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார். இதே மாதிரி 2018 கராச்சியிலே தான் சைனீஸ் கன்சுலேட்டை ஒரு பெரிய அட்டாக் நடந்துச்சு. நிறைய சீனர்கள் கொல்லப்பட்டார்கள். 2021 ஏப்ரலில் குவெட்டா அப்படின்ற ஒரு இடத்துல பாகிஸ்தானில் ஒரு லக்ஸுரி ஹோட்டலில் சைனீஸ் அம்பாசிடர் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்லே பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அப்போ பாட்டுக்கு அந்த டைமில் சைனீஸ் அம்பாசிடர் வெளியில் இருந்தார், அதனால உயிர் தப்பிச்சார். சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் அதை டைம் டெஸ்டட் அலையாச்சே. பார்த்தீங்கன்னா 1963 சீனாவுக்கு பாகிஸ்தான் ஏறக்குறைய 3300 ஸ்கொயர் கிலோமீட்டர் தாரவாத்து கொடுத்துச்சு, அதோடைய ஏரியாவே. எப்போ பாகிஸ்தானுக்கு பிரச்சனைனாலும் சீனா முதல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை சைனான்றது பாகிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சைனா வீட்டோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு டைம் டெஸ்டட் அலை சைனாவும் பாகிஸ்தானும். ஆனால் ஏன் சீனர்களுக்கு பாகிஸ்தானில் பாதுகாப்பே கிடையாது? எப்போ சைனீஸ் போனாலும் அங்கே பாகிஸ்தானி ஆர்மியோடைய இல்லை போலீஸோடைய ஹெல்ப்போட தான் போக முடியும், இல்லைன்னா அவங்க கொல்லப்படுறார்கள். என்னதான் காரணம்? இவ்வளோ பாதுகாப்புக்கு அப்புறமும் பல தாக்குதல்கள் சைனீஸ் மேலே நடக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரே, சாதாரணமாக பிரைம் மினிஸ்டர் ஒரு எம்பசிக்கு போக மாட்டார், அந்த அம்பாசிடர் தான் பிரைம் மினிஸ்டரை பார்ப்பாங்க. ஆனால் ஷபாஸ் ஷெரீஃப் இப்போ பாகிஸ்தானுடைய இன்டர்ம் பிரைம் மினிஸ்டர் இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் உடனடியாக சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு அவங்க அம்பாசிடர்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. நான் எப்படியாவது யார் கொண்டாங்களோ அவங்கள நாங்கள் பிடிச்சிருவோம், தண்டனை கொடுப்போம், சைனாவும் பாகிஸ்தானும் அவ்வளோ க்ளோஸு, நாங்கள் பிரதர்ஸு, இப்படிலாம் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்படி பாகிஸ்தான் கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. ஆனால் சைனீஸால் ஏன் பாகிஸ்தானில் சேஃபாக இருக்க முடியல? இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வெஸ்டர்ன் சைடில் பலோக்கிஸ்தான் அப்படின்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்கும். இந்த பலோக்கிஸ்தானு பாகிஸ்தானில் மட்டும் கிடையாது, அந்த சைடு நீங்கள் ஈரான் மேப்பை பாருங்களேன், ஈரானுடைய ஈஸ்டர்ன் மோஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு ப்ராவின்ஸ் சிஸ்டன் பலோக்கிஸ்தான். ஸோ இந்த பலோக்ஸ் அப்படின்றவங்க காலங்காலமாக அவங்க ஒரு தனி கிளான். அவங்க இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் பலோக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானில் உள்ள பலோக்கிஸ்தானில் தான் இருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக அவங்க பாகிஸ்தானோட அவங்கள ஐடென்டிஃபையே பண்ணிக்கல. 1800s பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்கள பிடிக்கிறாங்க. அப்பயே அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு தனி அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம், ஆனால் பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது பாகிஸ்தான் இந்தியா இதோட எங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகஸ்ட் 15, பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14, 1947. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த ஏரியா பேர் என்னென்னா கலாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பலோக்கிஸ்தான், அதாவது கலாத் பகுதியில் இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த ராஜா என்ன சொன்னார், தயவுசெய்து எங்களை இண்டிபெண்ட்டாக ஆக்கிடுங்க, எங்களுக்கெல்லாம் பாகிஸ்தானோடலாம் எங்களெல்லாம் சேர முடியாது, நாங்கள் முஸ்லீம்ன்றனால பாகிஸ்தானோட போகணுன்றது தப்பு. ஏன் முஸ்லீம்ஸ் ஈரானில் இருக்கிறாங்களா, அது தனி நாடாச்சே, ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம்ஸ் இருக்காங்களா, அதுவும் தனி நாடு தானே, அப்புறம் முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்தினால எங்களை பாகிஸ்தானோட சேர்க்கக்கூடாது, நாங்கள் தனி நாடாக இருப்போம், அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வச்சுப்போம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரே அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸும் டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். ஸோ இந்தியா பாகிஸ்தான் 1947 பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தனியாக இருக்கிற மாதிரி அந்த சைடு கலாத் தனியாக இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து எப்படியாவது அதை இணைச்சிடணும்னு பார்க்குறாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணி அந்த கலத் பகுதியை இந்த ராஜாவுடைய கசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறாங்க.
ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு நியூஸ் வருது. கலத் அவங்க ராஜா வந்துட்டு இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, இந்தியாவோட இணையலாமான்னு. ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணோன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு. இதெல்லாம் காரணம் வச்சு மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்து நம்மளை எப்படியும் அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நம்மளுடைய பகுதியை கசின்ஸ் எல்லாம் வச்சு பிரிக்கிறாங்க. ஸோ பெட்டர் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சைன் பண்ணிடலான்னு மார்ச் மாதம் 1948 அவர் போய் சேர்ந்துடுறாரு. நான் பாகிஸ்தானோட சேர்ந்துடுறேன் அப்படின்னு. காஷ்மீர் நம்மளோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சைன் பண்ணாங்க ராஜா ஹரி சிங். அதே மாதிரி அங்கே கலத் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள அசம்பிளி, அதாவது அவங்களுடைய லெஜிஸ்லேச்சர்லாம் அக்செப்டே பண்ணலையாம். ராஜா பாட்டுக்கு தன்னிச்சே போய் எப்படி சேரலாம் அப்படின்னு. இந்த ராஜாவுடைய தம்பியை இதை ஏற்றுக்கலையாம். ஸோ பார்த்தீங்கன்னா உடனடியாக புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்பித்த புரட்சி தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்கள பொறுத்தவரை இந்த பலோகிஸ்தான்றது தனி பகுதி. பலோகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரியோடைய லேண்ட் ஏரியாவில் 44% பலோகிஸ்தான் தாங்க. ஆனால் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாகிஸ்தானிஸில் வெறும் 5% தான் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. பலோகிஸ்தான் அவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸ் ரிச்சாங்க. அதாவது அங்கே நேச்சுரல் கேஸ் கிடைக்கும், கோல்டு, டைமண்டு, காப்பர், யுரேனியம், அதாவது அவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸ் பகுதி. ஆனால் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப 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 பாவர்ட்டியில் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மக்களை பொறுத்தவரை எங்களை வஞ்சித்து இந்த சைடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எந்த சைடு அவங்களோட பெரிய கிரீவன்ஸே என்னென்னா பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் ப்ராவின்ஸ் இருக்கு பாருங்க, அவங்க தான் எல்லா பெனிஃபிட்ஸையும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ரிசோர்ஸஸ்லாம் இங்கேருந்து போகுது. ஸோ இங்கேருந்து நேச்சுரல் கேஸ் எடுக்கிறீங்களே, இங்கேருந்து எல்லாம் எடுக்கிறீங்களா, அதுக்கு எங்களுக்கு எதாவது தரணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. இதெல்லாம் யார் பீஸ்ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறவங்க. ஆனால் பலோகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த மாதிரி நிறையா மிலிட்ரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, இல்லை மிலிஷியா, அவங்கெல்லாம் இல்லை எங்களுக்கு தனி நாடு வேணும், பலோகிஸ்தான் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிற ஈரான் சைடில் பலோகிஸ்தான், இதெல்லாம் சேர்ந்து ஒரு தனி நாடாகணுன்றது அவங்களுடைய கோரிக்கை. அதற்கு எதிராக தான் இந்த அட்டாக்ஸ்லாம் நடக்குது. சரி, அதற்கு எதிராக எதற்காக சைனீஸை அட்டாக் பண்ணணும்? இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய பிரசிடெண்ட் இப்போ ஜி ஜின்பிங் 2013 ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். அதோடைய இது பிரகாரம் ஏறக்குறைய 150 நாடுகளை கனெக்ட் பண்ணுறாரு. அது அந்த காலத்து அந்த சில்க் ரூட் மாதிரி. ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஒரு பகுதி என்னென்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர். இப்போ சீனாவுக்கு கப்பல்லாம் போகணுன்னா எப்படி போகணும்? இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆயில் போகணுன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு அரேபியன் சி, இந்தியன் ஓஷனு, திருப்பி மலேசியா சைடு போய் மலாக்கா ஸ்ட்ரெயிட் போய் சவுத் சைனா சி போய் அங்கே போகணும். ஸோ அவங்களுடைய இம்போர்ட்டு இப்படி எக்ஸ்போர்ட்டும் அவ்வளோ சுற்றி வரணும். எதற்காக இவ்வளோ சுற்றி வரணும்? சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் போட்டுட்டா அவங்க நேராக அரேபியன் சீயை ரீச் பண்ணிடலாம். சீனாவுடைய ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்லேருந்து அப்படியே காஷ்மீர் வழியாக, பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் வழியாக அப்படியே பாகிஸ்தான் போய் நேராக கராச்சி போர்ட்டுக்கோ இல்லைன்னா குவாதர் போர்ட்டுக்கோ. இந்த குவாதர் போர்ட் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் உள்ள பலோகிஸ்தான் பகுதியில். ஸோ அதற்காக இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைவேஸ் போகும். அந்த காரிடரில் ரயில்வேல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டு குட்ஸ் ட்ரெயினுக்காக அந்த மாதிரி பயங்கரமான ஹை எண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சீனா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில். 2000 கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில். அதனால தான் எல்லா பார்ட்டியுமே, பாகிஸ்தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே சீனாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கவர்மெண்ட்டு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஆனால் பலோகிஸ்தான் மக்கள் இதை ஏற்றுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் குவாதர் போர்ட்டுக்கு வருது, அது இல்லாமல் எங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் சைனீஸ் மைனிங் கம்பெனியை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் பார்த்தீங்கன்னா சைனீஸ் என்ஜினியர்ஸு, சைனீஸ் ஒர்க்கர்ஸு அவங்களெல்லாம் அங்கே வேலை செய்யவே விடுறதில்ல, அட்டாக் பண்ணிடுவாங்க. எப்போவுமே பாதுகாப்போடு தான் அவங்க போகணும். சரி, இதை பாகிஸ்தான் கவர்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அவ்வளோ நடக்குமா. இந்த பலோகிஸ்தான் ப்ராவின்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆட்கள் காணாமல் போயிடுவாங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க, திரும்பி வரவே மாட்டாங்களாம். அவ்வளோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குமா. ஸோ அங்கே பீஸ்ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு
இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சிலர் பீஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இன்னும் பவர் கொடுங்க, அட்டானமி கொடுங்க, எங்களுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்களே அதுக்கு ஷேர் கொடுங்க, எல்லாமே பஞ்சாப் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பாகிஸ்தானுடைய பஞ்சாபு அப்படின்னு பீஸ்ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறவங்களும் சைனாக்கு எதிராக தான் இருக்காங்களாம். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சைனா இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வராங்க, ஸோ எங்களை ஏரியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய கிரீவன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 15, 16 ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதோடைய இந்த வருஷத்துடைய 2024 மீட்டிங் வந்துட்டு பாகிஸ்தானில் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூட போகிறாரு, பல நாடுகள்லேருந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கராச்சி போர்ட்டு வெடித்தது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய தலைகுனிவை தான் உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்று, இப்போ வரப்போகிறவங்களாம் ஒரு பயத்தோடு வருவாங்க, இது சேஃபாக தான் இருக்குமா, அந்த நாட்டுக்கு போகலாமான்னு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, சீனா இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்திட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும். பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய எக்கனாமிக் கிரைசிஸில் இருக்குது. இந்த சூழலில் இந்த மாதிரி சீனர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சாலும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை. ஸோ இது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டோடைய பிரச்சனை. அதே சமயத்தில் பலோக்கிஸ்தான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் 44% ஏரியா, அந்த மக்கள் அந்த காலத்திலேருந்தே அவங்களுக்கும் பாகிஸ்தானி, அவங்க தனி கிளான், காலங்காலமாக அவங்க வேற கிளான். ஸோ அவங்க வந்துட்டு பல ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்குனால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய ரிசோர்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு இருக்கு. வளர்றதோ வேற பகுதி, ஆனால் இவங்க தான் அதை இழந்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? ஸோ அதை கமெண்ட்ஸ் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இதில் பார்த்து இந்த டாபிக் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.